வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்வெர்டர் போர்டு சர்வீஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சான்சுயி மாடல் இன்வெர்டர் ஏசி. ஆக்சுவலாக நிறையா மாடலுக்கு இதே மாதிரி தான் வருது. எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா இன்வெர்டர் போர்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பவர் செக்ஷன் ப்ராப்ளமாக இருக்குது. கம்யூனிகேஷன் எரர் தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எரர், E1 எரர் தான் வந்தது. E1னா கம்யூனிகேஷன் எரரு. என்ன கம்யூனிகேஷன் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட்டோருக்கு சப்ளைலாம் வருது, ஆனால் அவுட்டோர் கம்யூனிகேட் பண்ணலை. அதனால் இந்த கம்யூனிகேஷன் எரர் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நான் இது பவர் சப்ளைலாம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பவர் செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக நியூட்ரலுக்கும் சிக்னல் ஒயருக்கும் செக் பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வைக்கிறேன் பாருங்கள். ஃபேஸ் நியூட்ரல் 222 வோல்ட் வருது. வோல்டேஜ் கரெக்டாக வருது. இப்போ வாங்க டிசி லைனில் செக் பண்ணலாம், டிசி வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு. இப்போ டிசிக்கு மாற்றிக்கிறேன் மீட்டரை. இப்போ டிசி வோல்டேஜ் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து 7805 சொல்லக்கூடிய ஒரு கன்வெர்ட்டர் ஐசி. பாருங்கள், 12 வோல்ட் வருது அவுட்புட்டு. 12 வோல்ட் வருது அவுட்புட், 5 வோல்ட் வருது. ஆக்சுவலாக வந்து 7805 ஐசி வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. இது ஒரு கன்வெர்ட்டர் ஐசி. வோல்டேஜ் 12 வோல்ட்டாக 5 வோல்ட்டாக அந்த ட்ரைவுக்காக குறைச்சி கொடுக்குறது தான் இந்த ஐசியோட வேலை. இந்த கண்ட்ரோலர் வந்து 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் இந்த வந்து 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோலருக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இங்கே காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு அவங்களே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் 5 வோல்ட்டு, பாருங்கள் 5 வோல்ட்டு, 12 வோல்ட் லைனு, இது வந்து 15 வோல்ட் லைனு. இது ரெண்டும் ஆக்சுவலாக 15 வோல்ட்டு. ஆக்சுவலாக வந்து இது வந்து டூவல் வோல்டேஜ் லைனு. 12 வோல்ட்டு அவுட்புட், டிசி அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்ட்ரோலர்லேருந்து எஸ்எம்பிஎஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 15 வோல்ட்டு அவுட்புட் வரும். அது வந்து 12 வோல்ட்டு வந்து 5 வோல்ட்டாக வந்து நம்ம கன்வெர்ட்டர் ஐசி போட்டு கன்வெர்ட் பண்ணி தான் கண்ட்ரோலருக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 15 வோல்ட்டு கரெக்டாக வருது. ஆக்சுவலாக எஸ்எம்பிஎஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த ஐசியிலேருந்து வர அவுட்புட் வந்து கண்ட்ரோலருக்கு போகல. அது ஏன் போகலன்னு தான் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள். இப்போ காட்டுற பாருங்கள், இந்த 5 வோல்ட்டு மட்டும் வரல. ஆக்சுவலாக 12 வோல்ட்டு 15 வோல்ட்டு எல்லாமே வருது. இங்கே பாருங்கள், 5 வோல்ட்டு அவுட்புட் மட்டும் வரல. ஆனால் ஐசியில் அவுட்புட் வருது. ஐசியிலேருந்து கண்ட்ரோலருக்கு போகிற லைனில் வரல. எங்கேயாவது ஷார்ட் இருந்தாலோ ஏதாவது இருந்தாலோ உங்களுக்கு வந்து பாருங்கள் 12 வோல்ட்டுலாம் வருது. ஆனால் அந்த 5 வோல்ட்டு மட்டும் வரல. பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக இதை செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக ஐசி 7805 ஐசி வந்து நல்லா இருக்குது. காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அந்த 7805ன்னு போட்டிருக்கா, அதுதான் கன்வெர்ட்டர் ஐசி. அந்த ஐசி நல்லா இருக்குது. ஐசியில் ஆக்சுவலாக 5 வோல்ட் அவுட்புட் வருது. ஆனால் ஐசியிலேருந்து போகிற லைனில் தான் எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குது. ஐசிக்கு போகிற கண்ட்ரோலருக்கு போகிற லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி அங்கே வரிசையாக லைனில் இருக்க அந்த கெப்பாசிட்டர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகிட்டு கூட வோல்டேஜ் வந்து அதுலேருந்து பாஸ் ஆகாமல் இருக்கும். அந்த லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பார்த்துங்க. கண்டினியூட்டியில் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கண்டினியூட்டியில் வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், செக் பண்ணி பார்க்கும்போது கண்டினியூட்டி வருது. ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டர் ஒரு சின்ன லைன் கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் நமக்கு வந்து அவுட்புட் 5 வோல்ட் அவுட்புட் வந்து கண்ட்ரோலருக்கு போகாமலே இருந்திருக்கு. இந்த கெப்பாசிட்டர் தான் அது. இந்த 5 வோல்ட்டுன்னு போட்டிருக்கோம். அந்த கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 5 வோல்ட் லைனில் உள்ள கெப்பாசிட்டர் அது. இந்த கெப்பாசிட்டரை இப்போ எடுத்துகிட்டு வேறு கெப்பாசிட்டர் என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. அந்த கெப்பாசிட்டர் போட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் லைன் பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இது. அதனால் கொஞ்சம் டிஸ்ஆல்ட்ரிங் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா வந்துடும். இல்லை ப்ளோ லேம்ப் இருந்ததுன்னா ப்ளோ கன்னை வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள்.
இதை எடுத்துகிட்டு பக்காவாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட் போர்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்லாம் படாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு இன்சுலேட்டட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சரியாக க்ளீன் ஆகாது. அது கரெக்டாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அந்த எல்லாத்தையும் பிளர் எல்லாத்தையும். ஏன்னா இது ரொம்ப சின்ன சின்ன சர்க்யூட்ஸ்லாம் இருக்கிறதுனால பக்கத்தில் எங்கேயாவது டச் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா அந்த கண்ட்ரோலர் ஐசி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களால் இதை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் அந்த இடத்துல உள்ள எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு பாருங்கள். எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அதில் என்ன கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். எலக்ட்ரோலிட்டிக் கெப்பாசிட்டர் இது. பாருங்கள் 25 வோல்ட்டு 100 மைக்ரோஃபாரட் போட்டிருக்காங்க. என்கிட்ட இதேமாதிரி 25 வோல்ட்டு 100 மைக்ரோஃபாரட்டில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இது நல்ல கெப்பாசிட்டர். இதுவும் வேறு ஒரு போர்ட்லேருந்து எடுத்த ஒரு கெப்பாசிட்டர் தான். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் இருக்கா என்னென்னு தெரிஞ்சிடும் கண்டினியூட்டி வச்சு. ஆக்சுவலாக வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கும்போது லைட்டாக கண்டினியூட்டி வரும். அதுக்கப்புறம் கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மீட்டரில் அப்படி தான் காட்டும். அந்த இது பார்த்துங்க, பொலாரிட்டி பார்த்துங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் நெகட்டிவ் லைனு. கரெக்டாக இதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிங்க. பொசிஷன் பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிக்கங்க, ஷார்ட் ஆகாத மாதிரி. ஃபுல்லாக இதை சால்ட்ரிங் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்ரிங் பண்ணி பக்காவாக ஷார்ட் இல்லாத மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாக நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன், காட்டுறேன். எல்லாமே ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் லைன் கொடுத்து மறுபடியும் வோல்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பவர் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் இந்த கண்ட்ரோலர் ஐசி ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக பிளிங்க் ஆகுது பாருங்கள் இந்த பவர் லைட்டு. இந்த ஐசி ஒர்க் ஆனால் தான் இந்த கண்ட்ரோலர் லைன் இதுதான் ட்ரைவ் பண்ணும். வாங்க வோல்டேஜ் எவ்வளோ வருது, இந்த 5 வோல்ட் கரெக்டாக வருதா, எல்லா லைன்லேயும் வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு தடவை. இப்போ ஃபுல்லாக போர்டு ஆனில் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணிங்க, எதுவும் ஷார்ட் ஆகாமல் பார்த்துங்க. பாருங்கள் 5 வோல்ட் வந்துருச்சு நமக்கு. 5 வோல்ட்டு, 15 வோல்ட்டு, 12 வோல்ட்டு, மொத்தம் 3 அவுட்புட் சப்ளைஸ் வரும் இதில். 12, 15, 5. ஆக்சுவலாக எஸ்எம்பிஎஸ்லேருந்து 12 வோல்ட்டு 15 வோல்ட்டு மட்டும்தான் வரும். 5 வோல்ட் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.